பிக் பாஸ் லைவ்ல பரபரப்பான நிறைய சம்பவங்கள். ஒரு பக்கம் திவ்யா கத்தி கத்தி நம்ம காதை வலிக்க வைக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த விக்ரம் அவர்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் கெஸ்ட் எல்லாம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டு டிஸ்கஸ்டிங் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி வெளிநடப்பு செய்யற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டுருங்க. மக்களே, நீங்க வீடியோக்கு லைக் போட்டால் தான் வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேஆஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் இந்த சண்டை போயிட்டே இருக்கு. இங்க பிரச்சனை ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு இதுல. ஓகேவா? அடுத்து என்ன பண்றாரு, பிக் பாஸ் வந்து மீட்டிங்கை கூப்பிடுறாரு. எல்லாரும் மீட்டிங்க்கு வாங்க, இது வாங்க அப்படின்ற மாதிரி அந்த மீட்டிங் ப்ரோமோலாம் பாத்தீங்களா, அந்த மீட்டிங் கூப்பிடுறாங்க. மீட்டிங் வந்துட்டு இருக்காங்க. மீட்டிங் எல்லாருமே வந்தாச்சு. ஒரு நபர் மட்டும் வரல. எப்படி? ஒரே ஒரு நபர் மட்டும் வரல. அது யாருன்னா இவங்க மட்டும் வரல. சாண்ட்ரா மட்டும் அங்க நடந்துகிட்டே டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. கெஸ்ட் கொண்டு பிக் பாஸ் வந்து உட்கார சொல்லிட்டாரு. சாண்ட்ரா, நான் வர முடியாதுங்க, இதெல்லாம் பண்ண முடியாதுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே விக்ரம், என்னது இது, பிக் பாஸே வந்து விக்ரம் என்ன பண்றீங்க நீங்க, ஸோ ஒழுங்கா ஹேண்டில் பண்ணுங்க, இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. சாண்ட்ரா வந்து அந்த ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, எனக்கு அங்க வந்து பொசிஷன் ஸ்வாப் ஆகணும், திவாகர் வந்து வெளியேறணும் அப்படின்றதான் அவங்க பாயிண்டே சொல்றாங்க. விக்ரம் எதுவுமே பண்ண முடியாம ஒரு பக்கம் அவரால் முடியல, தவிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, நின்றுட்டு இருக்காரு. பிக் பாஸ் ரெண்டாவது வாட்டி திரும்ப 2-3 வாட்டி திரும்ப சொன்னதுக்கு அப்புறம் இப்ப ஏதாவது ஒரு முடிவு எடுங்க அப்படின்னும் போது அசிஸ்டன்ட் மேனேஜரை ஸ்வாப் பண்ணுங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து என்னை பத்தி கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க, நீங்க அவங்களை பதவியில இருந்து ஸ்வாப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சாண்ட்ரா, இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் என்னால ஸ்வாப் பண்ண முடியாது, என்னால இதை மாத்திக்க முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் அப்படி எதுவும் பேசலன்ற மாதிரி பார்வதியா விடாப்படியா அந்த இடத்துல நிக்கிறாங்க. சாண்ட்ரா, எனக்கு ஸ்வாப் பண்ணாதான் நான் வருவேன், ரிட்டர்ன் வருவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணியே ஆகணும். ஒரு பாயிண்ட்ல என்ன பண்றாரு விக்ரமே, தன் முன்னாடி வந்து நான் ரிசைன் பண்றேன், எனக்கு தகுதியே இல்லைங்க, நான் இதுல ரொம்ப என்ன இது பண்ணிட்டீங்க, தகுதியே இல்லைன்ற மாதிரி விக்ரம் உடஞ்சி ஒரு பக்கம் ரிசைன் பண்ணிட்டார் விக்ரமே. இது ஒரு பக்கம் நடந்துருச்சு. அடுத்து கெஸ்ட் கிட்ட வந்து அட்ரஸ் பண்ண சொல்றாரு. கெஸ்ட் வந்து பாவம் இருக்கிறதுலே வந்து கெஸ்ட்டுக்கு மன்னிப்பு சாரி கேட்கிறாருங்க. பிக் பாஸ் கெஸ்ட் கிட்ட போய் சாரி கேட்டதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. பிக் பாஸ் இன்னைக்கு வந்து சாரி கேட்கிறாரு கெஸ்ட் கிட்ட. அந்த மாதிரி ஒரு தருணங்கள். அவங்க கெஸ்ட் ரொம்ப அப்செட் ஆயாச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த 3 பேரும் அவங்களோட கருத்துக்கள் சொல்லும் போது, இது வந்து உங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லை, நாள் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு, அடுத்து போற நாட்கள்லாம் வந்து கொஞ்சம் மோசமாகவும் நீங்க நடந்துகிட்ட பிஹேவியர்ஸ்லாம் நாட் அக்செப்டபிள்ன்ற மாதிரி கத்துறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே இருக்கவங்களாம் சில பேர் வந்து இங்க கத்திட்டு இருக்கீங்க, இது பண்றீங்கன்ற மாதிரி பிரியங்கா கரெக்டா போட்டு மேல போட்டு போடுறாங்க. அது யாருன்னா திவ்யாக்கும் சொல்றாங்க. ஸோ இது பேசி முடிச்சோடனே என்ன பண்றாங்க, ஸோ கெஸ்ட் பேசுறாங்களே, நம்ம அமைதியா வெயிட் பண்ணுவோன்ற ஒரு எண்ணம் இருக்கணுமா இல்லையா, அது கூட இல்ல. திவ்யா நடுவுல வந்து திரும்ப பேசிட்டு இருக்காங்க. ஏங்க திவ்யா, என்னதான் பண்ண வரீங்க, ஒருத்தவங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, உங்க எக்ஸ்பிளனேஷன் அவசியம் இல்லை, நீங்க தானே சொன்னீங்க பேசக்கூடாதுன்ட்டு, நடுவில் நீங்களே வந்து பேசுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. திரும்ப அவங்க எக்ஸ்பிளனேஷன் நீங்க இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட்ல திவாகர் இவர் அடிச்சடி நல்லா இருந்துச்சு. தீபக் அடிச்சடி, டெக்கோரம் பத்தி நீங்க தானே பேசுனீங்க, டெக்கோரம் திவ்யா தானே நீங்க, இப்ப என்ன பண்றீங்கன்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச ஆள் போல் தீபக் பேசுனது கரெக்டா இருந்துச்சு. ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்கன்னா அதுக்கான இது கொடுக்கணும், அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு ஸோ வேஸ்ட் ஒரு பாயிண்ட்ல. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, இவரு தீபக் பேசும்போது டிஸ்கஸ்டிங்கா இருக்கு, எனக்கு சுத்தமா பிடிக்கல, உங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன், எல்லாம் நான் தான் பெரியவன் என்னது, அப்படிலாம் இங்க இல்ல, எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி கேமை பிளே பண்ணுங்க, கோஆர்டினேஷனா விளையாடுங்க, இந்த ஒரு ஈகோ வச்சுட்டு விளையாடுனீங்கன்னா கேம்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அவரு அது ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அந்த மாதிரி பேசுறாரு. ஒரு பக்கம் தீபக்கு வந்த கெஸ்ட் எல்லாமே ஒரு மாதிரி ஆயாச்சு. அப்புறம் மஞ்சரியா இருக்கட்டும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு பிக் பாஸ் வந்து மன்னிப்பு கேட்டார். கிட்டத்தட்ட நான் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்கணும், ஒரு வாட்டிலாம் கேட்க முடியாது, 19 வாட்டி சாரி கேட்டாதான் சரிப்பட்டு வரும்னும் போது, இப்போ நீங்க சொன்னீங்கன்னா நாங்க இந்த வீட்டுல இருக்கோம், கெஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கிறோம், இல்லைன்னா நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோம் பிக் பாஸ் அப்படின்னும் போது, நீங்க இருங்க, உங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க, சாப்பாடு நாங்க கொடுக்க சொல்றேன்ட்டு, நீங்க போய் சாப்பிட மாட்டேன்னு கூட சொல்லிட்டாங்க, நான் சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், இதெல்லாம் பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு, கடைசி வாய்ப்பு இது, உங்களுக்கு ஒரு மேனேஜர் ஸ்வாப்பிங் பொசிஷன் இந்த மாதிரிலாம் நடக்கணும்ன்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பக்கம் விக்ரம் ரொம்ப எமோஷனலா உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டார். இதுல வந்து இவங்க பேச அவங்க பேசன்ற மாதிரி திரும்ப ஆர்குமெண்ட், ஏன்டா இப்பதான்டா சொன்னாங்க, எதுக்குடா திரும்ப பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி திரும்ப ஏன்டா பிரச்சனையை உருவாக்குறீங்க, முடிஞ்சிச்சு இல்லடா ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு. ஸோ அதுல சாண்ட்ரா நினைச்ச மாதிரி விக்ரம் தன்னுடைய பதவியை ரிசைன் செய்து விட்டார் அப்படின்னும் போது 3 விஷயம் இருக்குல்ல, ஒன்னு குயிட்டிங், ஃபயரிங் மற்றும் ரோல் ஸ்வாப்பு. ஆல்ரெடி இங்க விக்ரம் வந்து அவரே ரிசைன் பண்ணிட்டாருன்றதால குயிட் ஆயிடுச்சு. இப்ப ரோல் ஸ்வாப்பிங்ல அடுத்த மேனேஜர், புது மேனேஜர் வரப்போறாங்க.
அப்ப அந்த பதவி மாற்றம் நடந்துருச்சுன்னா, ரோல் ஸ்வாப் நடந்துருச்சுன்னா அந்த ஒரு டாஸ்க்குமே நடந்துருச்சு. இதெல்லாம் மைய காரணம் யாரு? சோ சாண்ட்ரா அந்த ஒரு நபராக இந்த ஒரு டாஸ்கை பயங்கரமா பண்ணி இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது சாண்ட்ராக்கான வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். சில தகவல்கள் சோசியல் மீடியால என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா பிரஜன் கிட்ட மட்டும் சொல்லி அந்த டாஸ்கை பண்ணியிருந்தா இட் இஸ் அப்ளிகபிள். சாண்ட்ரா ஒரு இடத்துல வந்து திவ்யா கிட்ட கன்வே பண்ணிட்டாங்க, அதனாலதான் திவ்யா இப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படி திவ்யா கிட்ட சாண்ட்ரா கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா அது சாண்ட்ராவோட ஒரு மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக். ஏன்னா இவ்வளவு பெரிய உழைப்பு போட்டு இவ்வளவு தூரம் வர நேரத்துல இன்னொருத்தர்கிட்ட சொல்லாம நீங்களே இந்த டாஸ்கை பண்ணி முடிச்சிட்டீங்க. விக்ரம் கோவத்தின் உச்சகட்டத்தில் ரிசைன் பண்றாரு. இவங்க உங்களோட டாஸ்க் அடுத்து ரோல் ஸ்வாப் நடக்குது, இதெல்லாம் உங்களால் நடக்குது. இதுல நீங்க போய் கன்வே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரும் பாதிப்பு. இன்னைக்கு ஷோவை ஸ்டீலரா இருந்தது அது சாண்ட்ரா, மாற்று கருத்துல. பட் அவங்களோட பிஹேவியர்லயும் சில பல தப்புகள் இருக்கு. ஒன்னு சொல்லணும்னா, அவன் இவன் அந்த ஆளு இந்த ஆளு இந்த மாதிரி வார்த்தை பேசினது நேற்று நைட்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்னீசிங் பண்ணாங்கல்ல, தும்பல், அதை வந்து கொஞ்சம் பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்றது. என்னதான் பிக் பாஸ் ரூல் படி என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் இது பண்ணலான்னும் போது அந்த இடத்துல கொஞ்சம் இதுவா இருந்து பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. அது கொஞ்சம் தான் எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்றதான் நான் பாக்குறேன். அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதா, இந்த ஸ்வாப்பிங்ல மேனேஜர் போயாச்சு. தீபக் உள்ள போயிட்டு எமோஷனலா அழுதுட்டாருங்க, கண் கலங்கி அழுகுறாருங்க தீபக். இந்த ஷோவோட இது என்ன, இந்த ஷோவோட வேல்யூ என்ன, இந்த ஷோ ஏன் இப்படி பண்றாங்க, கண்டஸ்டன்ஸ் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்ற மாதிரி அந்த மனுஷன் உடையிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த ஷோல எப்படிலாம் இருந்துச்சு, இந்த சீசன் இப்படி இருக்கேன்ற மாதிரி அவருடைய ஏக்கமும் வலிகளும் நம்மளால புரிய முடியுது. இப்படி போயிருச்சேன்ட்டு இவங்கள நினைச்சும் ஃபீல் பண்றாரு, இந்த ஷோவை நினைச்சும் ஃபீல் பண்றாரு. அந்த ஷோவோட இது போயிருச்சுன்னு கலை இழந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது பிரியங்காவும் அதெல்லாம் இல்ல மாறோன்றாங்க. இவங்களை வச்சு எதுவுமே மாறாது. இந்த வீட்டுல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வச்சு இந்த ஷோவோட குவாலிட்டியோ இது எல்லாமே அடிமேல அடிதான் வாங்குமே தவிர்த்து அது மேல போவாது அப்படின்றது மிகப்பெரிய எடுத்துக்காடு சீசன் 9 தான். ஸோ அதுல தீபக் உட்காந்து எமோஷனலா ஃபீல் பண்ணிருக்காரு. வெளியே இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணுமே, அந்த வேலையை சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சுட்டு கோஆர்டினேட் பண்ணிட்டு உள்ள போலாமே, உள்ள போயிட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்போமே அப்படின்ற எண்ணம் எவனுக்கும் வர மாட்டேங்குது. அந்த கோஆர்டினேஷன்ன்றது ஒருத்தருக்கும் இல்லை, கம்ப்ளீட் மிஸ்லேக். இவன் பேசலாம் நான் பேசுவேன், அவன் பேசலாம் இவன் பேசுவேன்ற மாதிரி எல்லாருக்கும் ஈகோ ட்ரிப் ஆகுது. ஈகோ ட்ரிப் ஆகி மாத்தி மாத்தி பல சம்பவங்கள் நடக்குது. ஸோ இதுக்கான கன்க்ளூஷன் இந்த வார வீக்கெண்ட்லயும் விஜேஎஸ் ஒரு தரமான சம்பவத்தை செய்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பட் இதுல நிறைய பேருக்கு இது சீக்ரெட் டாஸ்க்னு ஓப்பன் ஆச்சுன்னா பல பேர் வந்து வைத்தரிசல் ஆயிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா சீக்ரெட் டாஸ்க்ல பல பேர் வந்து அப்செட் ஆயிட்டு பிரேக் டவுன் ஆயிட்டு எல்லாரும் அழுது. விக்ரம் ஒரு பக்கம் கதறி அழுறாரு, ஒரு பாயிண்ட்ல விக்ரம் அழுறத பார்த்து திவ்யா அழுதுட்டு வாக் அவுட் பண்றாங்க. இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு ஏகப்பட்ட கண்ணீர், சண்டை, எல்லாம் ஒரு மிக்சடு எமோஷனா தான் இன்னைக்கு எபிசோடு இருக்கு. அடுத்து ஒரு பக்கம் ஸ்வாப்பிங்ல சபரிநாதன் மாற போறாரு. அதுக்கு அது மாறினதுக்கு அப்புறம் சில பல பிரச்சனை, புதுசா மேனேஜர் ஆனவன பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அடுத்த அப்டேட்ல அடுத்து என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குதுன்றத உங்களை வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். பாய் கைஸ்.